உட்கார்ந்து எப்படி டீச்சர் நாடகம் பாக்குறாங்க. நம்ம ஊர்ல ஒரு சட்ட சவுண்ட் வருதா? கிடையாதுல்ல. அதே மாதிரி பெண்களும் சாதாரண ஆளா வந்தவனே பாருங்க, பார்த்தவனே கை எடுத்து கும்பிடுற மாதிரி மகமாய் மாதிரி எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? என்ன பார்த்தா ஆத்தாக்கள பப்புனுக்கார முகரைக்கு நேரம் கால் நீட்டிக்கிட்டு இல்ல இல்ல நீ நீட்டிக்கட்டா சும்மா ஐயா என்ன நீ போட்டு விடுவ போல இருக்கு. நீ இப்படி போட்டு விடணும் காலையில இதுல தெருவுல போகணும். இங்க இருந்து 1 கிலோமீட்டர் நீட்டிக்காங்க உனக்கு. அதைத்தான் நான் சொன்னேன், நீட்டி உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்கன்னு. சரி சரி ஆமா, சில ஊருக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கங்களே, எனக்கெல்லாம் ஈரக்குலையே நடிக்கிற அது சாப்பிட இறக்குறதே கிடையாது. ஏன் சில ஊர்ல எல்லாம் நம்ம ஊர்ல சாப்பாடு மாதிரி எந்த ஊர்லயும் சாப்பாடு கிடையாது. ஆனா அந்த சாப்பாடு உபசரணை செய்தாக பத்தீங்களா, உண்மையாலுமே அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிகள் அந்த வணக்கத்தை நமது கலைக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளணும். உடனே ஒரு ஆளுக்கு சாம்பார் இல்லைன்னு உடனே சாம்பார், உடனே ரசம், உடனே ஊறுகாய். அது கேட்டு கேட்டு வச்சாங்க பாருங்க. அதுலயும் சாதா கோழி போடக்கூடாதா? சரி, நாட்டுக்கோழி தான் போடுவாங்க. எந்த நாட்டுக்கோழி? அது நம்ம நாட்டுக்கோழி தானே. நம்ம நாட்டுக்கோழி தான். அப்படி சாப்பிடணும். ஏன்னா பாகிஸ்தான் நாடா இருந்தா சாப்பிடக்கூடாது, சண்டை வந்துடும். ஆமா, அப்பேற்பட்டவருக்கு சாப்பாடு பரிமாறிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நடிக்கிறது வணக்கம். ஏன் தெரியுமா சில ஊர்ல சாப்பிட இறங்க மாட்டேன்? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடகத்துக்கு போயிருந்தேன். சரி, புதுக்கோட்டை பக்கத்து நாடகத்துக்கு போனாக்க இந்த நாடகத்துக்கு உபயம் பண்ணிருந்தாங்க நடிகர்களை. ஆமா, டான்ஸ் உபயம், ராஜபாட்டு உபயம், அங்கிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு உபயம் பண்ணுவாங்க. எனக்கு என்ன பண்ணிட்டாப்ல, ஊர் தலைவர் உபயம் பண்ணிட்டாப்ல. பப்புனுக்கு ஊர் தலைவரா? பப்புனுக்கு ஊர் தலைவர் சுப்பிரமணி தான் உபயம்னு போட்டாங்க. சரி சரின்ட்டு எல்லாரும் சாப்பிட இறங்கி போயிட்டாங்க. எல்லாரும் சாப்பிடும் போது ஊர் தலைவர் நல்ல வெள்ளையும் சொல்லியுமா உள்ள போய் பார்த்திருக்காரு. எல்லாரும் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. சரி, எங்கடா பப்புனு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் போட்டானே, நான் போட்டாளா நாடகத்துல பப்புனு கொள்ளலாம் கூட அப்படி சொல்லுங்க. நான் உபயமா போட்டால காணும், நீங்க மட்டும் உட்கார்ந்து சாப்பிடுறீங்கன்னு சொல்ல. சரி, இல்லங்க அந்த பையன் வேணான்ட்ட. அது எப்படிடா சொல்லுவாங்க அப்படின்னு வந்து என்னை கூப்பிட. சரி சரி, உபயமாச்சே, ஊர் தலைவர் மாச்சே, போய் சாப்பிடும், நல்ல மனுஷனா இருக்கா அப்படின்னு போய் உட்கார்ந்துட்டேன். சரி, உட்கார்ந்தா எல்லாருக்கும் எல்லாமே வச்சாங்க. மீன் வச்சாங்க, நண்டு வச்சாங்க, கறி வச்சாங்க, சோறு வச்சாங்க, எல்லாருக்கும் முட்டையும் வச்சாங்க. சரி, எனக்கு எல்லாம் வச்சுட்டு இந்த முட்டை வைக்கிற பையன் மறந்துட்டாப்புல. ஊர் தலைவர் வந்து பார்த்துட்டு ஐயோ பப்பனுக்கு முட்டை வைக்கலையேன்னு அந்த ஆளுக்கு கோபம் தாங்க முடியல. ஏன்னா அவர் தானே எனக்கு உபயம். நான் நாளைக்கு போய் மேடையில எதுவும் சொல்லிவிட்டேன்னா உடனே போய் ஐயா சட்டியை தூக்கிட்டாரு. முட்டை சட்டியை தூக்கியாந்து முட்டைய வச்சுப்புட்டு உண்ட போக வேண்டியதானே. தம்பி நீ நல்லா சாப்பிடுற, நான் இருக்கேன்னு வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டிக்கிட்டு இப்படி உட்கார. புது வேட்டி வேற சரி, இப்படி உட்கார. பக்கத்துல இருந்த மிருதகார ஆடுகாரு என்னைய முறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முட்டை. ஆமா, அதுவும் வெள்ளை முட்டை. சரி, எனக்கு மட்டும் ஒரு வெள்ளை முட்டை, 2 கரு முட்டை, ஒரு நல்லி எலும்பு இருக்கு. இங்க 2 பேரும் முறைச்சோட்டி எனக்கு அடிவேற கலக்குது. ஏப்பா அப்படி பாக்குறீங்க? உனக்கு நாங்க தானே வாசிக்கணும், உனக்கு மட்டும் 3 முட்டை, ஒரு நல்லி எலும்பு அப்படிங்க. நமக்கு கடை நல்லி எலும்பு வச்சாங்கன்ட்டு சரி முட்டை தான் நாட்டு முட்டையை போய் சாப்பிட்டு இருக்கோமே, இந்த காடை முட்டையை திரும்ப இந்த கருப்பா இருக்க முட்டையை பிடிச்சு பிக்க ஊர் தலைவர் வா அப்படிங்க. அப்பதான் தெரிஞ்சுச்சா எந்த முட்டையான முட்டை அது. முட்டை இல்ல, ஊர் தலைவர் உட்கார்ந்தோடனே இலையில அவர் கொட்டை வச்சுக்கலாம். அடுத்தபடியாக சீரும் சிறப்பானவர்கள் எந்த பண்ண போகக்கூடிய நமது ஊர் நல்ல ஊர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆனா அண்ணன் முருகன் வரும்போதே சொன்னாரு, தம்பி எந்த ஊர்ல எப்படி பண்றியோ இல்லையோ இந்த ஊர்ல பயங்கரமா பண்ணிடணும் அப்படின்னாரு. அதனால உண்மையாலுமே ஊரை பத்தி பெருமையான விஷயம் சொன்னாங்க. பக்கத்துல ஒருத்தர் இருக்கா என் தம்பி, அது வேற பயமா இந்த பாட்டு எழுதுறதெல்லாம் பிரச்சனை. தம்பி மாமனார் மேலே கோபமா இருக்கீங்க, நாளைக்கு மட்டும் நடக்கணும். ஒண்ணு இல்ல, இந்த பாட்டு எழுதுறாங்க இல்ல, பாட்டு எழுதுறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆமா, இந்த பாட்டுல நான் கோபமா இல்ல, இந்த பாட்டுல கடைசி வரி ஒண்ணு வரும் தெரியுமா? மைக்க பூடி
மாமனார செருப்பால் அடி. எங்களுக்கு பொண்ணை கொடுத்து விட்டு மாமனார செருப்பால் வேற அடிக்கணுமா? பெரிய மனுஷன் பேசலாம். பாட்டு எழுதுறாங்க பாரு. அந்த காலத்துல நீங்க பாடின மாதிரி பாட்டெல்லாம் வந்துச்சு. எப்படி இப்ப பாட்டெல்லாம வருது. அதே மாதிரி அந்த காலத்துல படத்துக்கு பேர் வச்சாங்க. தாயை காத்த தலையன், தாய் சொல்லை தட்டாதே, தாயில் சிறந்த கோவில் இல்லை. இப்படி என்ன இப்படி பேர் வச்சாங்க. இப்ப இந்த பேர் வைக்கிறாங்க. என்ன இந்த இப்ப சொன்னால என்னடா புஷ்பா, புஷ்பா புருஷன், புஷ்பா. அதுக்கப்புறம் கில்லு, தள்ளு, நோண்டு, என்ன இருட்டார்கள், முரட்டு குத்து, உள்ளவாடி புள்ளதரே. பேர பாருங்க. அவங்க தலைப்பை எப்படி இருக்கணும்? பாட்டு எழுதுறதுக்கு மேல் வரியும் இல்ல, படத்துக்கு தலைப்பு வைக்க இது உள்ள ரொம்ப நல்ல மனுஷன்னு நினைச்சிருந்தேன். என்ன மனசுக்குள்ள உள்ளதெல்லாம் வெளியில வருது. எப்படி பெரிய மனுஷன் நினைச்சிருந்தா பாட்டை பத்தியலா? இந்த பாட்டுல என்ன தப்பா இருக்கு? காதலிக்க நேரம் இல்லை, கட்டி பிடிக்க ஆளும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஒரு கிளவி கூட கிடைக்கவில்லை. உனக்குமா எங்க நான் ஏதாவது டோக்கன் போட்டு வச்சேன்னா அததான் வந்து நொட்டிக்கிட்டு தூங்கிறோம் இல்லையா? அதனால அதுக்கு வீட்லயும் அதே கதி தானே. நான் வீட்டுக்கு போனா அது வேலைக்கு போயிருது. சரி, அது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நாடகத்துக்கு வந்துடுறேன். ஆமா, ஒரு மாதம் பள்ளியோட மச்சம் லீவ் விட்டுருந்தாங்க. சரி, இப்ப பள்ளியோட ஓபன் பண்ணி விட்டாங்க. கரெக்டா நான் எப்ப வீட்டுக்கு போறேன்னா அப்பதான் பிள்ளைகளை அனுப்பிச்சிட்டு இவ்வளவு பின்னாடியே போயிடுறான். சரி சரி, சாயந்தரம் வேலை முடிச்சு வர்றால மூஞ்சி எதுக்கிய பாப்போட்டு பார்த்தோம்னா அப்பதான் வந்து 3 நிக்குது. என்ன அப்ப அப்படின்ட்டு எனக்கெல்லாம் பிள்ளைகளை பிறந்தது பார்க்கும் போது. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர் மட்டும் எங்களுக்கு ஒப்பிட முகம் இருந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பில்லா கூலிட்டாலும் முன்பதே அமிர்தம் என்ற அளவிற்கு இதெண்டா இங்க 100 நாள் நடக்குது. பல ட்ரைனிங் கருப்பாய் பிடிச்சா உட்கார மண்டையில ஊத்தினாம. அடுத்தபடியாக ஒப்பிடர் முகம் இருந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்மையை அமிர்தம் என்ற அளவிற்கு சாப்பாடு அருமையான ஏற்பாடு என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். காசு என்ன பெரிய காசு? கண்டிப்பா காசா பெருசு. காசு காண்டியா வந்திருக்கோம். எல்லாம் இந்த மக்கள் மூஞ்சியை பார்க்கணும். எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் உழைக்கிறோம். ஒரு ஜான் இந்த ஒரு ஜான் வேலை வேலை ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் இங்கே காமிக்கிறேன். இங்க இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் என்ன சாப்பாடு தான் வேணும். ஆமா, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினையே அழிச்சிடணும், இல்லைன்னா சங்கத்தையே அழிச்சிடணும். அப்பேற்பட்ட அளவிற்கு பாரதியார் சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் என் நாடகத்திற்கு பந்தல் அமைப்பு பிரித்திக் 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 பந்தல் சாயல்குடி என்று சொல்லிக்கொண்டு நாடகத்தை அமைத்திருப்பது வள்ளி திருமண பவளக்குடி சத்யவான் சாவத்திரி துக்கு துக்கி லவகுஜா மாமா விஜயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நாடகங்களையும் தெல்ல தெளிவாக அமைக்கக்கூடிய ஒரே நல்லுள்ளம் படித்த அருமையண்ணன் கிடாத்திற்கு சேர்ந்த எம்பி முருகன் 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 அவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக சிறந்த முறையில் சீன் அமைத்திருப்பது நமது எம்பிகே சீன் சின்ன மருது மேல சொரிக்குளம் அருமை மாமாவிட்டு தான் சீனு. வேணும்னா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கங்க வந்து. ஆமா, அடுத்தபடியாக எங்களை சிறந்த முறையில் யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக இத்தனை உங்கள் முன் எடுத்திருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை கொஞ்சமா ஒரு 300-400 கிலோமீட்டர்ல இருந்து தான் வந்திருக்கேன். ஆமா, புதுக்கோட்டையை சேர்ந்த ஆர் ராம்கியா. நான் தான் பப்புன் காமிக். எது குத்தம் கூட இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஆளா வந்து உள்ள சொல்லுங்க, மொத்தமா வந்து ஜோலியை முடிச்சிடாதீங்க. ராதாஜி டான்ஸ் இருக்குல்ல, அவரோட தம்பி கூட பிறந்த தம்பி, அது சொல்லதான் தெரியும்டா. இந்த விளம்பரத்தை நான் சொல்ல சொன்னா நான் சொல்லணும்டா. நீங்க புதுசா வந்திருக்கீங்களா ஐயா? அந்த லூசு முட்டையை நான் வீட்டை விட்டு ஐயா, அவ பேரே நான் யூஸ் பண்றது இல்லைங்கய்யா. என் பேர் வந்து தெரியலையா? நான் சொன்னேன்ல, அவ பேரை சொன்னோம்னாலே நம்ம பேர் வெளியில வராது. அவன் அப்பேற்பட்டவருக்கு புதுக்கோட்டையை சேர்ந்த ஆர் ராம்கியா. நான் தான் பப்புன் காமிக் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுதுதான் வளர்ந்து வர்றேன். சின்ன நடிகை. உங்க ஊருக்கு வந்து கால் வச்சிருக்கேன். ஏன்னா இது பெரிய பெரிய மேடைன்னு சொன்னாங்க. எத்தனையோ கோடி பேர் வந்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருப்பாங்க. அங்க எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றிப்பா. ஆமா, அதோட மாப்பிள்ள சண்முகராச கல்யாணம் முடிச்ச ஊரு இந்த ஊருங்க. அப்படியா? ஆமா, சானா மூணா சாதாரண ஆளு கிடையாது. அப்படி வந்து வெளியில நின்னாருனாவே போதும். என்னோட வந்திருந்தாரு. அப்ப அதுலயும் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா,
சானா மூணாவும் இந்த ராணா சேனாவும் சேர்ந்துச்சு. சரி என்ன அத்த ராதா சொல்லுவீங்களா? ஆமா அந்த ராதா செஞ்சியும் சண்முகராஜாவும் சேர்ந்தாங்கன்னா அவ்வளவுதான். பொம்பளையாலும் சண்டை போட்டுருக்கா என்ன ஆகும்? என்ன ஆம்பளையாள் 10 பேர் அடிச்சுக்க சொல்லுங்க. ஆமா 2 ஆம்பளையாள் போய் விளக்கி விட்டு வந்துடலாம். 2 பொம்பளையாள் அடிச்சுக்க சொல்லு ஒரு ஊரே போனாலும் விளக்க முடியாது. அந்த மாதிரிதான் கதி. ஆமா இப்ப நம்ம உள்ள போறோம். பிள்ளைய வெளில சொல்றோம். கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றிகள் வணக்கம். இப்படிக்கு பிள்ளையார்களும் ஊர் பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு மச்சமேறு மதுரை மச்சமேறு மதுரை ரெண்டு காலி குதிரை வருது. தம்பி இறங்கப்பா. இறங்க இறங்க தம்பி. தம்பி அது மேல இருக்கிறவங்க தயவு செய்து கீழே இருக்கிறது இருந்தா இறங்கி ஓடியா. காவலத்துல போனோம் சொல்ல மாட்டாங்களே. கீழே வாங்க. இடம் எவ்வளவு இடக்கு கீழே வாங்க. மேல ஓடியா ஓடியா. தம்பி கீழே வாங்க. எல்லாரும் இடம் இருக்குல்ல. தெய்வீக திருமல் பாடியிருக்காக ஏற்கனவே அன்பு செய்த எஸ் வாகைக்குளம் திக்கு செய்தவர் விலக்கலார் அன்பு சொல்றவர்கள் 100 அன்பு சொல்றாங்க. நண்பை விடுத்த எஸ் வாகைக்குளம் திக்கு செய்தவர்களுடைய கலைக்குள் சார் நினைவு தெரிவித்து வேண்டேன். அலைகளில் ஒரு நாளும் வற்றாது உலகிலே ஆமவன் வருபவர்க்கு தடையேது உலகிலே தங்கத்தின் நிறமென்றும் மாறாது 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 அதுபோல் பசுமன் சிங்கத்தில் புகழ்ந்து மறையோ பசுமன் தந்து திலகமரோ தும்பி பாரோ போட்டு பசுமன் தந்து திலகமரோ தும்பி பாரோ போட்டு உலகம் போட்டும் தலைவரட தும்பி உலகம் போட்டும் தலைவரட தும்பி பாண்டிய புதமோ பசுமன் தந்து திலகமரோ பசுபன் தம்பே திரள மர துணி
எப்படி இருக்கீங்க? நேத்து ஒண்ணு சொல்லிட்டு வரும்போது ஆமா என்ன வெள்ளஞ்சலியமா? ஆமா நேத்து வேற மாதிரி இன்னைக்கு வேற மாதிரி என்னமோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணுமா? என்னமோ பாட்டு படிச்சீங்களே என்ன உன் பேர் சொல்லும் போதா ஒன்னே நினைச்சில்ல நல்ல பாட்டு அதனால பாடுங்க வர இல்ல அவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். என்ன இல்ல இல்ல என்னமா என்ன நினைச்சி சரி பத்தியா மாமா சரி என்ன மாமா எங்க மாமாவா என்ன தங்கத்துல வந்து பாக்குறேன் அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிட்டு முடியல என்ன முடியல தூக்கம் என் மாமா கணத்துல புளிய பாத்தீங்களா? நீ தூரம் பாத்துட்டே இருக்கலாம். கண்ணத்துல புளியா கழுத்துல புளியாமா? கண்ணத்துல கண்ணத்துல அந்த புளிக்கு தான் மயங்கிட்டேனே. உனக்கு உனக்கு ஒரு புளி விழுதாமல ஏன் புளி பெரிய புளிப்பா உனக்கு பத்தாது. ஏன் மச்சா கருத்த மச்சா ஆமா கருப்பா இருந்தா கலையா இருக்க பாத்தீங்களா? மூடுப்பா உன்னை மறந்துச்சு பாடினோம்னா என்ன ஏதுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு டீ வேணுமா காபி வேணுமான்னு எப்படி ஏன் பால் பத்தலையா? அப்ப மூடி உன்னை கேட்கும் போது பயிற்சி அந்த பிள்ளை விரும்பி கேட்கறதில்ல கேட்கலாம்ல. எங்க ஊருக்காரங்க டீ எல்லாம் கரெக்டா போட்டு கொடுப்பாங்க. சுள்ளுன்னு அடிக்கலாம். யாருக்கு அவரு ஏற்கனவே போட்டாரு, நான் உங்களுக்கு போட்டேன் ஏற்கனவே. அதுக்கு முன்னாலே போட்டாச்சு. ஏன் மாமாக்கு அப்புறமா தான் போடுவேன். தாளக்கார அத்தான் என் மீசக்கார அத்தான் என் ஆசை அத்தான் என்னத்த அங்கனே உட்காந்து டீயை குடிச்சிட்டு இருக்க? பக்கத்துல வந்து என்னமான்னு கேட்கறது இல்லையா? அப்படியா கொஞ்ச நேரம் நான் பார்த்தேன். அந்த மாடை கட்டி போட்டு பீச்சு அடிக்கிறேன். நீ பாட்டு பிச்சை அடிக்கிறதா சொல்லியம்மா? பாடு மாட்டி பாடு மாட்டி பல பீச்சு அடிக்கிறேன். பீச்சு தெரியுமா? குத்து பாரு எப்படி பாடு வச்சிருக்காங்க பீச்சு தெரியாதா? எத்தனை ஊர் போயிருக்கீங்களா? ஆமா நிறைய ஊர் போயிருக்கீங்களா? ஆமா ஒண்ணு மட்டும் இல்லைன்னா நிகழ்ச்சி நடக்காது வாத்தியார. அது நம்ம ஒண்ணு மட்டும் இல்லைன்னா நிகழ்ச்சி நடக்காதா? என்ன வாத்தியார சொல்றேன், நீங்க நிறைய ஊர் போயிருக்கீங்க. ஆனா என்னன்னு கேக்குறீங்க, திருப்பி என்னவே கேக்குறீங்க. என்னமா நீ எதுனாலும் சொல்லாத. என்ன அது ஒண்ணு தெரியல தெரியல. அது பாருங்க மைக் செட் காரதா. ஆமா அதெல்லாம் முக்கியம். ஏன்னா கோவமா இருக்கீங்க. ஏய் எப்போ பேசாம இருப்பாப்ல அதெல்லாம். சிரிக்கனா அப்படி மூணு தான் அப்படி கேட்டா இது பாருங்க அப்படி லைட்டா அதுக்குங்களா சிரிச்சிட்டாரு. நான் சொன்னதை கேட்பாரு. அப்படியா? சொன்னதை ஏத்துவாரு. ஆமா சொன்னதை சொல்லுவாரு. நீ சொல்லி ஏத்தலன்னா ஒரு நீங்க கோச்சிடுவீங்கம்மா. அதான் சொல்லி செய்யலன்னா ஒரு மாதிரியா இருக்கும் உனக்கு. அதாவது சொல்லி செய்யறதோட சொல்லாம செஞ்சாதான் நல்லா இருக்கும். இருந்தாலும் சொல்லாம செஞ்சா நீ சொன்னபடி செய்யணும் அதான் நல்லா இருக்கு. சொல்லாம ஏத்துக்கிட்டா பத்தியா எப்படி ஏத்துக்க கிண்ணு நிக்குதா? ஆடுறது இங்கே நான் கவனிக்கிறேன். தம்பி உடைய பாரு எப்படி பாக்குறாங்க. நல்லா மிஸ் பண்றீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வந்து நிக்கிறேன் என்ன அத்தாச்சு ஓ போடாம அப்படியே சிரிச்சு நிக்கிறீங்க. ஒரு ஓ போடுங்கப்பா. ஓ போடு பத்தலையே. ஓ எப்படி ஓ அப்படின்ட்டாங்க. அங்க பாருங்க கூட்டத்தை, என் மக்களை பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? கலகலகலன்னு அந்த பச்சை சேலை இருக்கா எக்கா சூப்பர்க்கா. அந்த சைடுல நின்று சிரிக்கிறீங்களே, உங்க சிரிப்பு நான் அடிப்பேன். வந்தோடனே நான் பார்த்துட்டேன். அப்பதையே அதெல்லாம் ஏன் கூட்டம். ஆமா அசைக்க முடியாது. அப்படியா? ஆமா யாரோ ஒரு பப்புட போட்டுக்கீங்களாம்ல? ஆமா ஒரு ஒற்றை குச்சியே. ஒற்றை குச்சியா? ஆமா ராமிக்கியாம்ல ராமிக்கி செஞ்ச தனமா ஒற்றை குச்சியா அல்லது பலமா குச்சியா? செஞ்சு அடிச்சதால ஒற்றை குச்சியா இருக்கா. அப்படியா? சரி வரட்டும். அவனோட உறுப்பை எடுத்து பருப்பு எடுத்து கட்டணிச்சு எங்க பாப்பா தாளக்கால வாயில ஊத்துறேன். சரி
மிருதங்கர் வாயில இவர் மிருதங்க தாளக்கர் வாய் தான், அவர் வாய் தான் பெரிய வாய், இந்த வாய் குட்டி வாய். ஆமா. சரி ஓகே வந்தம்மா, தரிசு போட்டம்மா, சம்பளத்தை வாங்க போட மாட்டிருக்கணும். ஆமா 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 பரபரப்பு இருக்கேன். போடுங்க வாத்தியாரே. பொடிடடையா பொன்னவரே பொறுத்திருங்க கருவரே பெரியதீரா போரே சின்னப்பட்டி போராப்போ. பொடிடடையா பொன்னவரே பொறுத்திருங்க பெரியதீரா போரே சின்னப்பட்டி பாச்சாய் கிட்டாரே சின்னப்பட்டி பாச்சாய் கிட்டாரே. என்னமா உன்னை பாத்துக்கிட்டே அடிக்க பண்ணாங்க. எப்படி பேசி கேக்குது? ஆமா எதுக்கோ கூப்பிடுமா உங்க காதுக்கு வேற மாதிரி கேக்குதோ? வாத்தியாரே உங்களுக்கா ஒரு பாட்டு எனக்காகவா? ஆமா பாடு பார்க்கலாம். நல்ல பாட்டு. போமா சொல்ல பார்க்கலாம். வா பாடு. என்னமா வா வாத்தியாரே ரெடி பாடு பார்க்கலாம். வா வா பாத்தியா சூப்பர். ஆஹா ஆறு மச்சா ஆறு விருதுக்காரா? மச்சா தெரியுமா? எத்தனையா? இருக்கு கொட்டை இருக்கா? பாட்டு வா மச்சாட்ட வெத்தல நீ எட்ட பாத்துருக்கோம். அப்படியா? சுண்ணா போட்டு இருக்குல்ல? இவன் சுண்ணாம்பு மட்டும் தான் வச்சிருக்கேன். இல்ல 3 கவுன் போடுறதா செவக்கும். வெத்தல மடிச்சு கொடுமா சொல்லலாமா? என்னம்மா இங்கே ஒரு மாதிரி ஒளியுங்க? இல்ல காலை தூக்கி ஆடுனா சரி அதனையா ஏதோ ஒரு ஆவி அடிக்கிற மாதிரி ஒளி ஓர் நடத்தான். சத்தியம் பண்ணி போட ஒரு படம் மச்சான் போயிட்டு இருக்கேன் அதுக்கு ஒண்ணு நின்றுச்சா? ஆமா
வந்துச்சா உட்கார்ந்துக்கு இப்ப நீ பாட்டணும் அவ்வளவுதான் மச்சமி சேவி செருவா அதெல்லாம் எட்டம் நீ நல்லாவே தெரியுது ஆறுனது அப்புறம் ஏன் அதை எட்டிட்டு பாக்குற இந்த பிள்ளைகிட்டே தெரியலங்கிற நமக்கு எங்க தெரியல இங்க ஒரு சுமாரு எப்படிங்க செல்ல ஒரு செங்காரம்பு செல்ல அடுத்து விடாது தரக்கார போடுமாமா நீங்களும் உட்காந்துருக்கீங்க ஆமா குத்துவார் பண்ணுங்க எங்க பாப்பா குத்து அப்படியா மாமா 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 ஏமா 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 மாமா மாமா ஏமா 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 என்ன இன்னைக்கு யாரும் சோந்துட்டேன் கொஞ்சம் குத்துறதுக்கு சாப்பிட்டது சேரல ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துச்சுட்டாங்க அப்படியா என் மாமாவை அதான் கிட்ட வர மாட்டேங்கிறாரு பரவாயில்ல பரவாயில்ல சரி சரி இதெல்லாம் கிடக்கட்டும் ஆமா குழந்தைங்களா அவரை ஒரு 10 பேர் பாருங்க உன்னை பாக்குற இளைஞர் உட்காந்துறாங்க அவங்களுக்காக போடுங்க எனக்கு ஒரு போட ராத்திரியில எப்படி இருக்கு ராத்திரி பூரி என்னமா அசைய மாட்டேங்க என் கண்டு வாய் முட்டிது நாளும் மாட்டேங்குது சரி அப்புறம் எல்லாத்துக்கும் ஆகியாச்சு ஆமா யாரு உங்களுக்கு இருக்கா அப்படியா ஒட்டக்குச்சி ஒட்டக்குச்சியா கூப்பிடுவா பாரு இப்ப அவனை அட்டை ராம்கி ஓஹோ இவன் ஒட்டக்குச்சின்னு சொன்ன கடைசியில நல்ல பொசிஷன் எப்படி பொசிஷன் ஒட்டட குச்சியா இல்லையா ஒரு குத்துக்கே இங்க போய் பொசிஷனோட நிக்குது எனக்கு பேச்சு எனக்கு வீட்டு தடவை வந்துச்சு சிரிப்ப பாரு அப்படிதான் குடும்பம் இருக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனா ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் முண்டா எடுத்து முண்டா அட கொள்ள வாய் முண்டா அட மூடிச்சு முண்டா அட 3 காசு முண்டா அட 4 காசு முண்டா அட 10 காசு முண்டா ஏய் ஒரு கண்ணு மேல இருக்க கீழ இருக்க நடுக்க நட்டு போய் காசு இருக்கா என்னையா என்ன
இது எப்படி உங்க கம்பெனி டைலாக்கா? என்ன பார்த்தா கம்பெனிமே தெரியுதா? வந்ததுல இருந்து பாக்குறேன் முண்டையே எடுத்துக்கிட்டு இருக்கியே. அதெல்லாம் சொல்லலாமா அப்படி? ஒரு பொம்பளை புள்ள வாயில இருந்து அப்படி வரக்கூடாது. அங்கேயாரு உங்க வீட்டுக்கார கூப்பிடுறாரு. எப்பா போன் பண்ணி முடிப்பா போதா? பேசி போ. சொல்லிருக்கலையா? ஆமையா. என்னைய சொல்லிருக்கலையா? என்னைய சொல்லிருக்கல. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இப்படி அவ்வளவு பெரிய ஆளா? கிழிச்சு புடியா? வீட்டு நடப்பு அண்ணா வீட்டு பண்ண வீட்டு நடப்பு வீட்டு நடப்பு என்ன என்ன நினைச்ச நீ? என்ன காஞ்சிக்காரிய கூட்டி வாங்க. இதுக்குதான் ஒற்றை குச்சி கொட்டு குச்சானே. இருக்கிறது ஒரு எண்ணும் அரங்கமும் அதையும் உடைச்சு விடாத. என்னடா ஒண்ணு என்னதான் வெளியில அப்படி இருந்தாலும் உள்ள அடிச்சு கூப்பிடுச்சவனே. சும்மா சொல்லக்கூடாது. என்ன ஒரு கம்பெனி? நல்ல கம்பெனி தான். என்ன கேட்கிறான்? காஞ்சிக்காரிய கூட்டி வாங்கினா ரெவடி முண்டியெல்லாம் கூட்டி வந்துருக்கீங்க. ஐயோ அதனால திரும்பாம நின்று திரும்பினா கொட்ட மேல ஏறி ஆம்பளை போட்டு அந்த அடி அடிச்சா வேடிக்கை பார்த்துக்கிட்டு பெக்க பண்ணியாமல. தற்பொழுது நன்கொடை நாடக நடிகர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம். இங்கே ஆர்வம் வீசித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் கிடாத்திருக்கை எம்பி முருகன் அவர்களுக்கு நமது பழையூர் கிராமத்தார் சார்பாகவும் மற்றும் பிள்ளையார்குளம் கிராமத்தார் சார்பாகவும் இங்கே பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கே நமது பழையூர் மாரியம்மன் பிள்ளையார்குளம் கிராமத்தார் சார்பாக இங்கே மிருதங்கம் செய்யும் அருமை மாமா சேதுராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஏன் பொம்பளை எல்லாம் கைதட்டக்கூடாது? ஊர் கட்டுப்பாடா? அடுத்தபடியாக இங்கே ஆல் ரவுண்ட் செய்து கொண்டிருக்கும்